வந்துச்சு? எங்க இருந்து வந்துச்சுன்னா கடையில இருந்தே வந்துச்சு. பின்ன வானத்துல இருந்து குதிச்சா வரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆபீஸுக்கு சீக்கிரம் கிளம்பி போனல, அந்த டைம்ல தான் வந்துச்சு. அதே நேத்தே சொன்னேன்ல ஒவ்வொரு பொருளா வரும்னு, மறந்துட்டியா? இது எல்லாத்தையும் அந்த 10 லட்சம் ரூபாய் கொடுத்தத வச்சு தான் வாங்கிருக்கீங்க. ஆமா. அந்த காசுல கொஞ்ச நெஞ்சமாவது மிச்சம் இருக்கா இல்ல பூராத்தையும் செலவு பண்ணி வச்சிட்டீங்களா? அந்த அளவுக்கு கணக்கு பார்க்காம செலவு பண்ற ஆள் கிடையாது நானு. அதுல மிச்சம்லாம் இருக்கு. மாமா அந்த பணத்தை முதல்ல எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியும்ல, அதை எடுத்து என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? தயவு செஞ்சு ஆரம்பிக்காத மீனா. என் வேலைக்காக நீ 10 லட்ச ரூபா கொடுத்ததே. வேலைக்காக கொடுக்கல மாமா, உங்க அத்தை முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக கொடுத்தேன். சரி, ஏதோ ஒண்ணு கொடுத்தல்ல. அந்த பணத்தை மாசம் மாசம் திரும்ப கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. நீ எடுத்த லோன் அடைக்க வேண்டியது என்னோட கடமை தான். அதுல இருந்து நான் தவறலாம் மாட்டேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன ஆசைப்பட்டு வாங்கி வச்சிட்டீங்க, அதை இப்படி போட்டு வச்சிருக்கீங்க. குப்பையை பாருங்க, ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணி போட்டுக்க வேணாமா? ஐயோ, ஏய், எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு, நீயும் கிளம்பி போயிட்ட. இருக்கிற நேரத்துல பண்ண முடியும். அந்த வகை அவசரமா இறக்கி விட்டு போயிட்டா, நான் அவசரமா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் நான் கிளம்பி போக வேணாமா? எனக்கும் நேரம் ஆகுதுல்ல. பாரு, அப்ப கூட எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இந்த டிவி வச்சிருக்கேன், டைனிங் டேபிள் போட்டிருக்கேன், சோஃபா ஓரளவுக்கு வச்சிருக்கேன்ல. கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும். மத்த குப்பையெல்லாம் கிடைக்கும், அதையெல்லாம் யார் வெளிய எடுத்து போடுவாங்க? ஒரு மனுஷன் எப்படி வேலையை தான் செய்ய முடியும்? முதல்ல டிவி வந்துச்சு, அடுத்து